சந்துரு லா அகாடமியில் தொழில்முறை போட்டியில் அடிதடி. சென்னை வேளச்சேரி காந்தி சாலை பகுதியில் செயல்பட்டு வந்த சந்துரு லா அகாடமியில் 10/6/2025 இரவு சுமார் 8:30 மணியளவில் இந்த பயிற்சி மையத்தில் பயின்று வந்த மூவர் தன்னுடைய நண்பருடன் இணைந்து சுமார் 12க்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் அகாடமிக்கு வந்து அகாடமியின் இயக்குநரிடம் வாக்குவாதம் செய்து அடிதடியில் ஈடுபட்டு அவருடைய செல்போன், கார், பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கொண்டு அகாடமியின் பெண் ஊழியரையும் தரைக்குறைவான முறையில் பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளனர். இது சம்பந்தமாக காவல்துறை 100க்கு தகவல் அளித்த நிலையில் ஒரு காவலர் மட்டும் நேரடியாக வந்து இது கிரைம் சம்பந்தமான வழக்கெனவும் நேரடியாக வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் கூறவும் என்று கூறி சென்றுவிட்டார். இது சம்பந்தமாக வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் ஆய்வாளரும் துணை ஆய்வாளரும் பதிவு செய்ய மறுத்துவிட்டனர். இவருக்கு ஆதரவாக சோசியல் ஜஸ்டிஸ் பார் இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் மற்றும் சிவில் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா டாக்டர் ஷாம் பிரவீன் கூறுகையில், இது தொழில்முறை போட்டி மற்றும் அகாடமி பங்குதாரராக இருந்த ஒருவர் இதுபோன்ற செயலை செய்திருக்கலாம் எனவும் தெரிவித்தார். இது சம்பந்தமாக காவல்துறையில் புகார் ஏற்காமல் இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் என்றும் கூறி வருகின்றனர். இது சம்பந்தமாக சென்னை கமிஷனருக்கும் அடையார் டிசிக்கும் கிண்டி ஏசிக்கும் புகார் அனுப்பிய நிலையில் எந்தவித விசாரணையும் நடத்தவில்லை. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பதற்கு சாட்சியாக சட்டம் சம்பந்தமான தனியார் பயிற்சி மையத்தில் இப்படி நடந்திருப்பது மிகவும் வருந்தத்தக்க செயலாகும். உடனே காவல்துறை பாதிக்கப்பட்ட நபருக்கு நஷ்ட ஈடும் இந்த செயலில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனையும் வழங்க வேண்டும். இது இயலாத நிலையில் நாங்கள் இதை வேறு விதமாக பார்த்துக் கொள்வோம் என்று கூறினார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் சந்துரு லா அகாடமியின் நிர்வாக இயக்குனர் சந்திரசேகர் உடனிருந்தார். வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் சாம் பிரவீன், சேர்மன் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன். இந்த நேரத்தில் அம்பிகை ஸ்ட்ரீட் வேளச்சேரி ஏரியாவில் சந்துரு லா அகாடமி அப்படின்னு நிறைய அட்வொகேட்ஸ், ஜட்ஜஸ், ஏபிபிஸ், பிபிஸ் அந்த மாதிரி நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்க, இன்னைக்கும் உருவாக்கி கொண்டிருக்கிற ஏழ்மையான மாணவர்களுக்கும் இலவசமா படிப்பை சொல்லி கொடுத்து அவங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு உருவேற்றி ஒரு நல்ல ஒரு நிலையில கொண்டு வந்து வைக்கிற ஒரு தங்கமான ஒரு சந்துரு லா அகாடமி. அதோடைய ஓனர் சந்திரசேகர். இன்றைக்கு ஏன் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்றால், கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 8:30 மணில இருந்து 11:30 மணி வரைக்கும் இந்த சந்துரு லா அகாடமியில படிச்சு கொண்டிருக்கிற 4 மாணவர்கள், முதல்ல லோகேஷ், 2வது கோகுல் யுவராஜ், 3வது சுகுணா மற்றும் இவங்க எல்லாருக்கும் தலையா எல்லாத்துக்கும் அந்த கேங் லீடர் அப்படின்ற பர்சன் பிரியதர்ஷினின்ற ஒரு பிரகாஷ்னின்ற ஒரு பெண். அவங்களும் இங்க ஸ்டூடெண்ட் தான். ஆனால் அவங்களுடைய தவறான ஒரு கொச்சைப்படும்படியான சில நடவடிக்கைகள் இந்த கிளாஸ் ரூம்லயே நடக்கிறதுனால சந்துரு சார் என்ன பண்ணாரு, நீங்க இனிமே இங்க படிக்க வர வேண்டாம், தயவு செய்து கிளம்புங்கன்னு சொல்லியிருக்கிறார். அவங்க செய்த தவறுகளை, ஏன்னா இது படிக்கிற இடம், இது காதல் பண்றதுக்கோ காம விளையாட்டுகளுக்கோ ஆன இடம் இல்லை இது அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டிச்சதற்காக கடந்த செவ்வாய்க்கிழமை 10/6/2025 அன்று சாயங்காலம் 8:30 மணிக்கு இந்த 4 பேரும் அவங்க கூட 11 இல்ல 12 அடியாட்கள், எல்லாமே ரவுடிகள், எல்லாமே பாத்தீங்கன்னா அக்யூஸ்டர் தான், அட்வொகேட் எல்லாம் கிடையாது. இவங்களும் பிராக்டிசிங் அட்வொகேட் கிடையாது. சொல்ல போனா பிராக்டிஸ் பண்ண இப்பதான் படிப்பே முடிச்சிருக்கிறாங்க, ஜட்ஜ் எக்ஸாம் எழுதணும், மெஜிஸ்ட்ரேட் ஆகணும்னு சொல்லிட்டு இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாவமா நடிச்சுட்டு இப்ப என்னடானா இந்த இன்ஸ்டிடியூட்டையே ஒண்ணும் இல்லாம ஆக்கணும்ன்றதுக்காக இந்த கத்துக் கொடுத்த வாதியாரையே குறை சொல்லி அவர்களுடைய சந்துரு லா அகாடமியை டெமாலிஷ் பண்ணி இவரையும் இவருடைய பெயரையும் கெடுப்பதற்காக செவ்வாய்க்கிழமை இரவு 8:30 மணிக்கு இந்த மாதிரி அடியாட்களோட உள்ள வந்து இவரை மிரட்டி, இவரை அடிச்சு, ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு, அதே போல இவருடைய செக்ரட்டரி
அந்த பெண்ணுடைய பெயர் சொல்ல விரும்பவில்லை தயவுசெய்து. ஏன்னா அந்த ஒரு பெண்மையை பாதிக்கும் விதமாக அந்த பொண்ணை 3 மணி நேரத்துக்கு மேல வச்சு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி அபியூஸ் பண்ணி, இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த டைம் வந்து அந்த பெண்களுக்கான 3 நாளுக்கான பீரியட்ஸ் டைம். அந்த டைம்ல அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணி அவளை அசிங்கமா பேசி, இவரை அசிங்கமா பேசி, இவரை அடிச்சு, அந்த பொண்ணை அடிச்சு, அந்த பொண்ணை துணியெல்லாம் கழட்டுன்னு மிரட்டி, அந்த பொண்ணு தலை முடிய பிடிச்சி இழுத்துருக்காங்க. இதை விட கொடுமை என்னன்னா, இந்த லா அகாடமிக்குள்ளார, சந்துரு லா அகாடமிக்குள்ளார எல்லா பொருட்களையும் எடுத்து போட்டு உடைச்சு, சேர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பறக்க விட்டு, இவருடைய ரூம், டைரக்டருடைய ரூம் கதவையும் உடைச்சு, உள்ள இருந்து லேப்டாப் மற்றும் அவருடைய 3 போனு, அந்த பொண்ணுடைய போனு எல்லாத்தையும் பிடுங்கி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, உள்ள இருந்த கேஷ், இன்னைக்கு அது எவ்வளோன்றது சொல்ல முடியல, 5 லட்சமும் இருக்கலாம் கண்டிப்பா மினிமம். அதையும் திருடி கொண்டு இவருடைய 9 லட்சம் ரூபாய் ஒர்த்துள்ள காரை இவரை மிரட்டி, இவரை அடிச்சு, நீயே கொடு, நீயே தப்பெல்லாம் ஒத்துக்கோ, இவர் தப்பு நான் என்ன பண்ண, நான் எதுக்கு ஒத்துக்கணும்னு சொல்லி கேட்கும்பொழுது இவருக்கு கொலை மிரட்டல் விட்டு கொலை பண்ணிடுவோன்னு சொல்லி கையில கத்தி கப்படா எல்லாத்தோடையும் அந்த கும்பல் வந்திருக்குது. இவரை மிரட்டி, இவரையே வீடியோ பேச வைக்கிறேன், எழுதி கொடுக்குறேன், நான் எழுதி கொடுக்கறத படின்னு சொல்லி தரக்குறைவா அந்த வார்த்தைகள் காதை கூசுற அளவுக்கு வார்த்தைகளான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி நைட்டு 11:30 மணி வரைக்கும் ஒரு பெண்ணை உள்ள வச்சு டார்ச்சர் பண்ணது, இவரை இங்க அடிச்சு கீழே தள்ளி இன்னும் கேவலமான வார்த்தைகள்லாம் பேசி மிரட்டினது மட்டும் இல்லாமல், அவங்க காரையும் புடுங்கிட்டு போய் இவருடைய பொருட்களையும் திருடி கொண்டு போயிருக்கிறாங்க. கேட்டா இவங்க அட்வொகேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா காவல்துறையில இதை குறிச்சு புகார் எழுப்புறதுக்கு 100க்கு கால் பண்ணாங்க அந்த கும்பல் போனதுக்கு அப்புறம். ஆனா 100ல இருந்து ஒரே ஒரு போலீஸ் பெட்ரோல் வண்டி வந்துட்டு இது நம்ம பார்க்க முடியாது, கிரைமுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மெத்தனம்ன்றதை விட அஜாக்கிரதையான பதில் காவல்துறையில. சரி, அதுக்குதான் போயிட்டாங்கன்னு அடுத்த நாள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால், அப்பவும் இந்த வேளச்சேரி காவல் ஆய்வாளரும் சரி, உள்ள இருந்த ஒரு உமன் எஸ்ஐயும் சரி, இவரை ஒரு பொருட்டாவே மதிக்காம இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க, நான் உன்னைத்தான் அரெஸ்ட் பண்ணுவேன்னு தரக்குறைவா இவரை பேசியிருக்கிறாங்க. இவர் வேற வழி இல்லாம எங்க கிட்ட முறையிடும் பொழுது, நாங்க நேற்று காவல் துறை தலைவர் டிஜிபி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அவரை பார்த்து கம்ப்ளைண்ட கொடுத்தோம். ஆனால் உண்மையாவே தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்குதா? எனக்கு ஒரு டவுட். வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு இருக்குதா, இல்ல அதை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமான்றது தெரியல. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்ததை இதுவரைக்கும் ஒரு காவல்துறை அதிகாரிகளோ இல்ல அட்லீஸ்ட் ஒரு கான்ஸ்டபிள் கூட வந்து பார்க்கல. அந்த பொருட்கள் சிதறனதாகவே இருக்கிறது. அதுல நாங்க எந்த டச்சும் பண்ணாம இப்ப வரைக்கும் பத்திரிகையாளர்களுடைய பார்வைக்கும் பொதுமக்களுடைய பார்வைகளுக்கும் இதை வச்சிருக்கோம். அது அப்படியே இருக்கிறது. பொருட்கள் திருடு போயிருக்கிறது. 9 லட்சம் விலை மதிப்புள்ள கார்கள் திருடு போயிருக்கு. ஆனால் லேப்டாப், முக்கியமா இவர் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிற சமயத்துல இப்படி பூந்து அவருடைய லேப்டாப்பையும், அந்த லேப்டாப்ல ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கேட்டகரி லைஃப் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, திருடி கொண்டு போயிருக்காங்க. இதை விட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை இதுவரைக்கும். ஏன்னு கேட்டதுக்கு சில அரசியல் பின்புலன்கள் என்னன்னா, பிரகாஷினியுடைய அப்பா ஒரு அட்வொகேட், அவரு கட்சியில இருக்கிறாரா. அதே மாதிரி இன்னொரு பையன் பேரு யுவராஜ், கோகுல் யுவராஜ், அவன் ஒரு புகழ்பெற்ற எம்பி, அதுவும் இந்த ஏரியாவோட எம்பி, தமிழச்சி தங்கபாண்டியனோட சொந்தக்காரன். அதனால நாங்க எவனை வேணாலும் பூந்து வெட்டுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம், இதே இடத்துல குழிய நோண்டி போச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ப்ராப்பரா
இவங்க எல்லாத்தையும் என்கொயரி பண்ணி இவங்களுடைய ரெக்கார்டிங்ஸ் ஃபுல்லாவே அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டா நான் ரெக்கார்ட் பண்ணி அதை மீடியா முன்னாடி ரிலீஸ் பண்றேன். இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன், ஆளுங்கட்சியும் சரி இல்ல காவல்துறையும் சரி, உண்மையா சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு படு மோசமான நிலையில இருக்குன்றத காட்டுறதுக்கு இது ஒரு உதாரணம். அடையார் சரகத்துடைய துணை ஆணையர் இதை பார்க்கவில்லை என்றால், நான் ஏற்கனவே சொன்னேன் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போய் கிடக்குதுன்னு அடையார் ரெஜிமெண்ட்ல. இப்ப இதே அடையார் ரெஜிமெண்ட்ல தான் இந்த தவறும் நடந்திருக்கு. சோ இதுக்கு என்ன பதில் காவல்துறை செய்ய போகிறது? அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நாங்கள் இழந்த எங்களுடைய காரு, எங்களுடைய லேப்டாப்பு, மொபைல் போன்ஸ் பிளஸ் பணமும் எங்களுக்கு மீட்டு தர வேண்டும்.